ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் புளி சாதம் புளிக்குழம்புக்கு கோயில் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்றது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம சாதம் ஏற்கனவே வடித்த சாதம் இருக்குது இல்லைங்களா, அந்த சாதம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் சாதம் வடித்தோம் இல்லைங்களா, அந்த வடித்த சாதம் மீந்துச்சு. அதை தண்ணி ஊற்றி வைக்காமல் அது கொஞ்சம் புளி அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நைட்டே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். ஓகேங்களா. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் கடுகு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிக்கிறதுக்கு இப்போ வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளி சாதத்தில் நீங்கள் வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் கிடையாதுங்க, நேற்று மத்தியானம் வடித்த சாதம். அப்புறம் நைட்டு புளி உப்பு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இப்போ காலையில் நம்ம புளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி தாளிக்கலான்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெயில் நல்லா இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புளி சாதம் நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மிளகா வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் ஒரு 5-6 மிளகா வச்சுருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா கொஞ்சம் நம்ம எண்ணெயில் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிளகாவுடைய காரெல்லாம் எண்ணெயில் இறங்கும். அதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சாப்பாட்டில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு இதில் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு, தெரியுதுங்களா. இப்போ நம்ம புளி ஊற்றி வச்சுருக்கிற சாதம் எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதாங்க இது நல்லா சாதம் சூடு பிடிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சாதம் புளி ஊற்றுறப்போ உப்பு போட்டிருக்கோம், வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு அவ்வளோதாங்க, நம்மளுடைய புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாராருக்கெல்லாம் இதுமாரி ஆனியன் போட்டு புளி சாதம் பிடிக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான புளி சாதம் ரெடி. அதுவும் நான் சொன்ன மாதிரி முன்னாள் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாருங்கள், அதோடைய சேர்த்து சாப்பிட்டா மசால் வடை சூப்பராக இருக்கும். இது ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்துக்கலாம், நம்மளும் வீட்டில் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.